நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரி எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு இந்த உலகத்துல ஏன் ஆண்டவர் அடிக்கப்படணும்? ரத்தம் ஏன் சிந்தப்படணும்? ரீசன் என்ன தெரியுமா? இந்த ஆத்துமாவை ஆண்டு ரத்தம் இல்லாம இந்த ஆத்துமாவை மீட்பதற்கு முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஆத்துமாவை இந்த ஆண்டவர் இந்த ஆத்துமாவை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தின் பாவம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு இதுக்குள்ள வந்து ஸோ இப்படி பரிசுத்தம் பல பேர் தாகத்தை தீர்த்து கொண்டிருந்த இந்த ஆத்துமா இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாவம் வந்து உள்ள வந்து இப்போ குடிக்க முடியுமா இதை? இப்போ மாம்ச இச்சை, இப்போ அசுத்தம், காம விகாரம், துர்சிந்தனை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, பண ஆசை, இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆத்துமா என்னாச்சு? பாவமாயிடுச்சு.